ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்டு மற்ற பகுதிகளிலுமே ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு கடந்த சில நாட்களா இருந்துட்டு இருந்த போது மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகள்லாம் உங்களுக்கெல்லாம் போகியே கிடையாது, நீங்க என்ன பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ற அளவுக்கு நமக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தா அங்க மழையே இல்லாத ஒரு சூழல் இருந்தது. தென்மேற்கு பருவமழை எங்களுக்கு தானே, நாங்க தானே மழையில் நினைஞ்சிட்டு இருக்கணும், உங்களுக்கு எப்படி மழை கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து கேள்வி கேட்கிறாங்க. நமக்கு இங்க பெய்யறதோ வெப்பச்சலன மழை தான். மேற்கு தொடர்ச்சி மலையின் தாக்கத்தை தென்மேற்கு பருவமழையோட தாக்கத்தை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியிருக்க மாவட்டங்கள் மட்டும்தான் பெறுது. அதை தாண்டி உள் தமிழகத்துல எல்லாம் பார்த்தோம்னா வெப்பச்சலனம் காரணமா வருது. ஆனா மேற்கு தொடர்ச்சி பகுதிக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் தமிழ்நாடு இருக்கிறது லீவர்ட் சைட், மறைமழை பகுதி. வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு இந்த பக்கம், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது மழை கிடைக்கக்கூடிய பகுதி. சோ தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், கடந்த 2-3 நாளா இந்த மேப் வந்து எம்டியா இருந்துச்சுங்க சலீம். தமிழ்நாட்டு மேலேயும் கேரளா மேலேயும் கொஞ்சமா மேகமூட்டம் இருந்தது, மழை தரக்கூடிய மேகங்கள் கொஞ்சம் திரண்டு இருந்தது. அந்த பக்கம் அப்படியே பார்த்தோம்னா ஒடிஷா, பீகார், ஜார்க்கண்ட் அந்த பகுதிகள் இருந்தது. மற்றபடி இங்க அரபிக்கடலோரம் ஒரு வெட்ட வெளிச்சமா இருந்துச்சு, ஒரு மேக நடமாட்டமே இல்லாம இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா மும்பை மாநகர்ல 8 நாளைக்கு தான் தண்ணி இருக்குங்க, எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல அப்படின்னு கவலையா இருந்தாங்க. ஆனா மழை இப்போ ஆரம்பிச்சிருக்குன்ற ஒரு நல்ல செய்தியை மும்பை வாசிகளும் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மும்பை வந்து மான்சூன்ஸ்க்கு இந்த பருவமழைக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு மாநகரம். ஆனா இந்த வருஷம் தண்ணீர் பற்றாக்குறை வந்துருமோன்னு அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. அப்பவே வானிலை ஆர்வலர்கள்லாம் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, ஒரு 21-22க்கு அப்புறம் நல்ல ஒரு மழை பொழிவு நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு இந்த சேட்டலைட் வரைபடம், இந்த புகைப்படத்தை வச்சு பார்க்கும்போது இப்போ மும்பை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான அளவில் மழை தொடங்கினாலுமே 22-23 அந்த நாட்களில் மழை வேகம் எடுக்கும். 25-26 ஒரு பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம தமிழ்நாடு பொசிஷன் என்னங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு மேலே மழை மேகங்கள் எப்படி இருக்கு, எந்தெந்த பகுதிக்கு அதாவது வந்து கனமழை பெய்யக்கூட வாய்ப்பு இருக்குது, அதுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாவே இந்த இதை பார்த்துருங்களேன். ஓகே, இந்த தீபாவளி டைம்ல எல்லாம் ஒரு பிக்சர் ஒன்று ரிலீஸ் ஆகும்ல, விண்வெளியில இருந்து தீபாவளி பாருங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேக் பிக்சர் ஒன்று வரும். இப்ப பாருங்க, நிஜத்திலேயே ஒரு தீபாவளி நான் உங்களுக்கு இந்த சேட்டலைட் மேப்ல காட்டுறேன். ஆல்மோஸ்ட் எங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மழை இடி அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நமக்கு இந்த வரைகலையானது நமக்கு காட்டுகிறது. ஏன்னா மழை கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு அப்படின்றத பாக்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சலீம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்பச்சலனத்தின் காரணமாக நிறைய பகுதிகளில் நல்ல ஒரு மழை பொழிவு நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் சென்னை. காத்துக்கிட்டே இருந்த சென்னைக்கு எப்பதான் மழை வரும், அடிக்கடி வரும் சலீம். மழை மேகங்கள் திரண்டு வரும், வரப்போதுன்னு நினைக்கும் போது திடீர்னு விலகி போயிடும். ஸோ இத்தனை நாள் டீஸ் பண்ணிட்டு இருந்த மழை இப்போ நேத்தோ இன்னைக்கும் ஒரு சில இடங்கள்ல நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடு பாருங்களேன், பெரிய அளவில் பெரும்பான்மையான பகுதிகளில் நல்ல ஒரு மேகமூட்டம் திரண்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உள் மாவட்டங்கள்லையுமே கூட அந்த ஒரு நிலைமை தொடர்கிறது அப்படின்றத பார்க்குறோம். பெங்களூர்ல வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க சலீம், பார்த்தீங்களா பெங்களூர் எப்படி இருக்கு, மழைலாம் வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால ரீல்ஸா போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சென்னை வாசிகளும் நீங்க ரீல்ஸ் போடுறீங்க, சென்னையில் எப்படி மழை வந்து எவ்வளவு பிளசண்டா மாறி இருக்கு பாருங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ தென்மேற்கு பருவமழைக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ மும்பை உள்ளிட்ட மகாராஷ்டிரா பகுதிகள், நமக்கு நம்முடைய நதிகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த கர்நாடக பகுதிகள்லாம் மழை இல்லாம இருந்ததுல இப்போ நிலவரம் மாறி இருக்கு அப்படின்றத நம்மளால எடுத்துக்க முடியுதுங்க சலீம். தொடர்ந்து இந்த அரபிக்கடல் பகுதியிலுமே பாருங்களேன், வெட்ட வெளிச்சமா இருந்த இடத்தெல்லாம் மேக திரட்சியை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மழை எந்த அளவுல இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ மேலோங்கி இருக்கு. இப்போ மாலை 7 மணி நிலவரத்தை பார்க்குறோம். அந்த வகையில பாருங்க, இப்போ நம்ம லெட்ஸ் கம் டு தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம். நைட் ஒரு 9 மணிக்கான நிலவரத்தை பார்த்துடலாமா? ஓகே, தென்மேற்கு பருவமழை ஒரு பக்கம் வேகம் எடுத்தாலும் தமிழகத்தின் நிறைய பகுதிகளில் மழைப்பொழிவு, நல்ல ஒரு மழைப்பொழிவுக்கான காலம் இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்குறோம். இது கொஞ்சம் எனக்கு வெதர் ரேடார் மட்டும் கொஞ்சம் வச்சிருங்களேன். ஓகே, ரைட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம், அடுத்த 1 மணி நேரத்தில் எங்கெங்க மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நம்ம முதல்ல பார்த்துடலாம். பாருங்க, தலைநகரில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ சென்னை, காஞ்சிபுரம், குறிப்பாக செங்கல்பட்டு, அந்த பகுதி, அந்த சுற்று வட்டார பகுதிகளில் அடுத்த 1 மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இப்போ ஏற்கனவே நம்ம ஆஃபீஸ்க்கு மழை இருக்கா இருக்கிற பகுதிக்கு நம்ம பார்த்துட்டுறேன். எஸ், மழை இருக்குன்றது தான் காட்டுது. ஸோ வீட்டுக்கு போகும்போது நம்ம ஜாக்கிரதையாக போகணும். அதே நேரத்தில் பாருங்களேன், மறைமலை நகர் செங்கல்பட்டு பகுதிகள்லாம் கனமழையே பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படியே உள்பகுதிகளுக்கு வந்தோம்னா வந்தவாசி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே உள் மாவட்டங்களுக்கு போகலாம் சலீம்.
இங்க பாருங்க, பெரம்பலூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், கள்ளக்குறிச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், வீரகானூர், இந்த மாதிரியான இடங்கள்லயும் மழை தீவிரமாகுதுன்னு பாக்குறோம். இங்க பாருங்க, ராசிபுரம், நாமக்கல் இடங்கள்லயும் அடுத்த 1 மணி நேரத்துல மழையை மக்கள் எதிர்பார்க்கலாம். எஸ், இது ஒரு ஸ்ட்ரெச்சா போகுது பாத்தீங்களா, திருச்சியை சுத்தி இல்லைங்களா, திருச்சி தஞ்சாவூர் இடையே. எஸ், திருச்சி, சமயபுரம் இந்த பகுதிகளில், இலுப்பூர் இந்த பகுதிகளில் அப்படியே இந்த மழை ஒரு சங்கிலி பிடிச்ச மாதிரி இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, மேலூர், மதுரை, எஸ், சிங்கம், புணரி, பொன்னமராவதி, கரையூர், இது திருப்பத்தூர், சவுத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர், அங்கே அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இங்கே பாருங்க, மதுரையிலையுமே மழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம், திருமங்கலம், வரிச்சூர், திருபுவனம், முக்குளம், காரியாப்பட்டி, செக்கானூரணி இந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குன்றத பார்க்குறோம். தொடர்ந்து தென் தமிழகத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஊட்டியில் எந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்படின்றத நம்ம செய்திகளில் கூட பார்த்தோம். ஸோ இரவு 9 மணி நிலவரம் அப்படின்னு நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, அகைன் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே மழை இருக்கு. இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும்போது வடகடலோர மாவட்டங்களில் ஒரு பிரேக் கிடைக்குது. ஆனாலும் பாருங்க, சென்னையின் புறநகர் பகுதிகளில் வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது புரியுது. பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய, பெங்களூர்ல நிறைய தமிழர்கள் இருக்காங்க, பெங்களூர்ல நைட்டும் நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கு. தொடர்ந்து ஹோசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி சுற்றுவட்டார பகுதிகள், திருவண்ணாமலையிலுமே கூட மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே கீழே வந்தோம்னா பாருங்களேன், ஓகே, சேலம், திருச்சி, நாமக்கல், அப்புறம் வந்து தாராபுரம், வால்பாறை பகுதிகளையும் பார்க்க முடியுது. மதுரை, சிவகாசி, வண்டிப்பெரியார் இது போன்ற இடங்கள்ல, கொடைக்கானல்லையும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்ட்ரெச் மொத்தமாவே நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கு. திருநெல்வேலி பக்கத்துல, எஸ், திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகள், திசையன் விளை, ஆஃப்கோர்ஸ் கன்னியாகுமரி, நாகர்கோவில்ல இந்த மாதிரியான இடங்கள்லையுமே கூட மழைக்கான வாய்ப்பு இருக்கு இன்று இரவு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ வரும் நாட்கள்லையும் இந்த மழை தொடரும். தமிழகத்துக்கு போக்கு காட்டிட்டு இருந்தது, குறிப்பாக சென்னைக்கு போக்கு காட்டிட்டு இருந்ததுல ஒரு சின்ன பிரேக் அடிச்சு மழை வந்திருக்கு. தமிழகத்தின் உள் மாவட்டங்களையுமே கூட நல்ல ஒரு மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்குறோம். குறிப்பாக நம்மளுடைய நதிகளோட கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளிலுமே கூட வரும் நாட்களில், இன்னும் குறிப்பாக சொல்ல 22 இருந்து நல்ல ஒரு மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் முழுக்கவே மேல மகாராஷ்டிரா தொடங்கி கீழே கேரளா வரைக்கும் மொத்தமா ஒரு நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை இந்த வாரம் காத்துட்டு இருக்கு அப்படின்றது வானிலை ஆர்வலர்கள் பதிவு பண்ணிருக்காங்க. சலீம், ஓகே. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.